வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணவேணி இல்லம். இந்த வருஷம் ஆடிப்பெருக்குக்கு நாங்கள் என்ன பொருள் வாங்கினோன்னா ப்ரெஸ்டீஜ் ஸ்வட்ச் ப்ரெஷர் குக்கர், கேஸ்டல் அயன் குழிப்பணியாரக்கல் ரெண்டும் வாங்கினேங்க. இந்த ப்ரெஸ்டீஜ் ஸ்வட்ச் ப்ரெஷர் குக்கர் இந்த மாடல் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த மாடல் வாங்கினேன். இதோட அளவு என்னென்னா 7.5 லிட்டர். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3485ங்க. இதை நான் ஆடி 18 ஆஃபர் ப்ரைஸில் 2800 வாங்கினேன். ஆடி 18 அப்படின்னா ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம எந்த பொருள் நம்ம வாங்குகிறோமோ அது நம்ம பல மடங்கு நம்ம வீட்டில் பெருகுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம மளிகை ஜாமான் வாங்கலாம், மங்கள பொருட்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்கலாம். அதெல்லாம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இந்த வருஷம் நான் எனக்கு என்ன பொருள் இல்லையோ அதனால் அந்த பொருள் நான் வாங்கியிருக்கேன். குக்கர் வாங்கியிருக்கேன், ப்ரெஸ்டீஜ் குக்கரு. என்கிட்ட 7.5 லிட்டரில் குக்கர் இல்லை, அதனால் நான் அந்த அளவு நான் எடுத்து வாங்கியிருக்கேன். நான் சாதாரண மாடல் குக்கர் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் அளவு கூடி போயிட்டாலும் அது விசில் வரும்போது அது பொங்கி வழிஞ்சு நம்ம அடுப்பையே வீணாக்கிடும். அதை நம்ம சும்மா சும்மா நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அடுப்பை. ஆனால் இந்த குக்கர் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி லீக் ஆனாலும் அந்த மூடியிலே தேங்கி நிற்கும். நமக்கு க்ளீன் பண்ணுறது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த குக்கரை சூஸ் பண்ணேன். அடுத்து நான் வாங்கினது கேஸ்டல் அயன் குழிப்பணியாரக்கல். இது 9 குழி இருக்குங்க. இது நம்ம சீசனிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இவங்களே ப்ரீ சீசனிங் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம சுட்டால் மட்டும் போதும். ஆனால் நம்ம எடுத்து வைக்கும்போது இதில் ஆயில் இருக்கணுங்க. நம்ம ஊற்றி வைக்க தேவையில்லை, சும்மா தடவி மட்டும் வச்சா போதும். ஒரு வாட்டி நம்ம ஆயில் இல்லாமல் இதை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1200ங்க. இது நம்ம 950 வாங்கியிருக்கிறேன் நான். இது ரொம்ப வெயிட்டாக கனமாக இருக்குதுங்க. இது நம்ம ஆனால் கீழே போட்டால் இது உடஞ்சிருங்களாம். அதனால் இதை நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.